மக்களே, நாங்கள் எங்கே இருக்குன்னா இங்கே சென்னாம்பேட்டை மெட்ரோ அதில் வந்து அப்படியே ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஒரு 4 நிமிஷத்தில் நமக்கு ட்ரெயின் வந்துடும். அப்படியே போகிறோம். இது சென்னாம்பேட்டை டிஎம்எஸ் மெட்ரோ. ஒரு 4 நிமிஷத்தில் வருது. நம்ம ஏர்போர்ட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து தாய் ஏர்வேஸில் போகிறோம். தாய் ஏர்வேஸில் போயிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறோம். சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு. இங்கே இறங்கிட்டு உள்ளே போக வேண்டியது தான். இன்டர்நேஷ்னல் டெர்மினல் இங்கே தான். இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர், அப்புறம் இந்த டொமஸ்டிக்கு எல்லாம் இருக்கிறாங்க. மெட்ரோலேருந்து வந்து நேரம் வந்துட்டு ரைட்டு உள்ளே போனால் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் தான். டொமஸ்டிக், இன்டர்நேஷ்னலு எல்லாமே இதில் தான். இது ரைட்டு ஏர்போர்ட் என்ட்ரி வந்தாச்சு. இது உள்ளே போக வேண்டியது தான். உள்ளே போவோம். ஆக்சுவலாக இந்த தாய் ஏர்வேஸில் தான் ஓட்டி போகிற மாதிரி இருந்தது. இந்த ட்ரிப்பு திடீர்னு பிளான் பண்ணதால் தான் என்ன ஆச்சுன்னா, இந்த ட்ரிப்பு திடீர்னு ஜஸ்ட் ஒரு 2 days முன்னாடி அந்த ட்ரிப்பு பிளான் ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்னைக்கு. கஸ்டம்ஸு அவங்களாம் கிடையாது, இந்த தாய் அந்த ஸ்டாஃப் இருக்காங்களே அவங்கக்கிட்ட என்னாச்சுன்னா, எடுத்துகிட்டு போனேன். டிக்கெட்டை காமிச்சேன், டிக்கெட்டை கொடுத்தேன், செக் பண்ணாங்க. அப்புறம் இருங்க நான் அவங்க உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து பேசுவோம். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா, அங்கே போனேன் செக்கினுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, இது கேட்டாங்க ரிட்டன் டிக்கெட்டு. சரி ரிட்டன் டிக்கெட்டு கொடுத்தேன் இண்டிகோவில். அது இண்டிகோ எங்ககிட்ட தானே போகணுன்றாங்க. சரி ஓகே, இது எவ்வளோ கேஷ் கேரி பண்ணுறீங்கன்னு. அது அவங்களுக்கு கேட்கறதுக்கு ரைட்டே கிடையாது, எவ்வளோ கேஷ் கேரி பண்ணுறேன்னு. ஆக்சுவலாக அது கஸ்டம்ஸில் கேட்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க என்ன இது. இவங்களுக்கு அந்த ஏர்வேஸ் ஸ்டாஃப் அந்த ஏர் இண்டியா தான் அதுக்கு இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது தேவையே கிடையாது வேலை. நான் என்ன பண்ணேன், ஒரு சூட் கேஸு, அதில் ஒன்லி 2 செட்டு மட்டும் ட்ரெஸ்ஸு. ஏன்னா இந்த வாட்டி ஒரு ஷாப்பிங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பேங்காமில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அவங்களுக்கு தேவையும் கிடையாது. எதுலன்னா 2 இது மட்டும் தான் வச்சுருந்தேன். 2 செட் ட்ரெஸ்ஸு, ஒரு பேகு. 6 கிலோ இருக்குது. அங்கே 20-25 கிலோ அலவுடு. எதுக்கு 6 கிலோக்கு எதுக்கு போகிறீங்க? உனக்கு என்ன டிக்கெட் வாங்கியிருக்கேன் போட வேண்டியது என்ன? அவங்களுக்கு அதெல்லாம் கேட்கணுமா, கேட்கறதுக்கு ரைட் இருக்கான்னு தெரில. ஜஸ்ட்டு கஸ்டம்ஸில் கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கேரி பண்ணுறீங்க, என்ன ப்ரொப்போஸ் அப்படின்னா. நான் லேடிஸாக இருந்தேன். நான் எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. தாய்லாண்டு எதுக்கு போவாங்கன்னு கேட்டுடலான்னு பார்த்தேன். பட் நம்ம ஏதாவது வாய் ஒன்று தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டாச்சு. அது அவங்களுக்கு தேவையும் கிடையாது, தேவையில்லாத கொஸ்டின்ஸ் இது. தாய் ஏர்வேஸ் விட்டுட்டு ஏர்வேஸ் நல்ல ஏர்வேஸ், இருக்கிற ஸ்டாஃப் ரொம்ப மட்டமாக பிஹேவ் பண்ணுறாங்க. மட்டமாக பிஹேவ்னால் அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொண்டு போகிறோன்னு அவங்ககிட்ட சொல்லவும் தேவையில்லை, அவங்க கேட்கறதுக்கும் ரைட் இல்லை. கஸ்டம்ஸில் கேட்கலாம். அது ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்னைக்கு. அந்த ஸ்டாஃப் கேட்டது ரொம்ப
ஏன் போகிறீங்க தாய்லாண்டுக்கு? இப்போ ஒன்று விட்டு சுத்த பாருகிறாரு, அதனால தான் போகிறேங்க அப்படின்னா உடனே நான் என்ன பண்ணேன், சரி ரிட்டன் டிக்கெட்டு கொடுங்க. நான் ரிட்டன் டிக்கெட் அது இண்டிகோவில் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு. இண்டிகோ ஃப்ளைட் இருக்குங்க. சரி இண்டிகோ நான் செக் பண்ணணும், செக் பண்ணி கொடுங்க. போய் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு வந்துட்டு எவ்வளோ கேஷ் கேரி பண்ணுறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதாச்சு. இல்லை நாங்கள் சொன்னால் தான் நாங்கள் போர்டிங் கொடுப்போம். அது அப்படின்னு கஸ்டமர்ஸுக்கு சொல்லலாம், உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சரி நான் இவ்வளோ எத்தனை போகிறாங்க அப்படின்ட்டு. ஓகே சரி பேகேஜ் என்னன்னா, பேகேஜ் ஒரே ஒரு சூட் கேஸு. அந்த ஒரே ஒரு சூட் கேஸ் என்னென்னா 2 செட்டு ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு ஷர்ட்டு ஒன்று தான் இருக்குது உள்ள. இது ஒன்று அது ஒன்று. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த எதுவுமே கொண்டு போகல. ஷாப்பிங் மாதிரி அப்படியே பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு இயர்லி ஒன்ஸ் நான் பண்ணுவேன் ட்ரெஸ்ஸு அதெல்லாம். சரி நம்ம தாய்லாண்டில் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு ஐடியா, 10th மந்த்து இந்த தசராவுக்கு போகிற ஐடியா தான் இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா இந்த வாட்டி ரெயின் அப்படி இப்படின்னு நாங்கள் அந்த டைமில் பயங்கரமாக இருக்கும் ரெயின் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்த்தேன். டிக்கெட் ஒரு 13,500 வந்தது. எப்போவுமே அது ஒரு இது கிடையாது கொடுக்கு. இந்த வாட்டி ரொம்ப சீப்பு. இதுக்கப்புறம் நான் மற்ற நாள்லாம் பார்த்தேன்னா 20, 25, 22 எதுவுமே கம்மியான மாதிரியே இல்லை. இது 13,500 ஒர்த்து. இதில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்குது. நான் சர்வீஸை பற்றி நான் ஒன்றும் சொல்ல, அவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி அன்வான்ட் இந்த ஸ்டாஃப் கேட்குறதுலாம் அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. அதுதான் ஒரு ப்ராப்ளம்.